பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். வணக்கம். திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஜயோட இப்போ ரீசெண்டாக செயற்குழு கூட்டத்தில் அவர் பேசின விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு. அதை பற்றி நான் லேட்டாக பேசுகிறேன்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. ஏன்னா அவரே எல்லாத்துலேயுமே லேட்டாக தான் அட்டன் பண்ணுறாரு. அந்த அடிப்படையில் வந்து இப்போ வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் வந்து எவ்வளோ முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தான். அதில் வந்து குறிஞ்சி நிலத்தில் கட்ட முடியாது, நெய்தல் நிலத்துலையும் கட்ட முடியாது, முல்லை நிலத்துலையும் கட்ட முடியாது, மருத நிலத்தில் மட்டும்தான் கட்ட முடியும். அப்போ விவசாயங்களில் தவிர்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் விவசாய இடங்கள் இல்லாத இடமே கிடையாது. அப்போ அவங்க வந்து லீஸ்ட் விவசாய பாதிப்பு உள்ள இடத்த எடுத்திருக்காங்க, 5000 ஏக்கருக்கு. இப்போ நீங்கள் பரந்தூரை வந்து சப்போர்ட் பரந்தூரை வந்து இது மாதிரி சொன்னீங்கன்னாக்க அதுக்கு ஆல்டர்னேட் சொல்லணும். இப்போ வந்து டெல்லியில் வந்து நொய்டான்னு ஒரு துணை நகரம் இருக்குது, மும்பைக்கும் அதே மாதிரி ஒரு துணை நகரம் இருக்குது, தானே, பூனே அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி மும்பைக்கு பக்கத்தில் கூட ஒரு நகரம் இருக்குது. அந்த மாதிரி துணை நகரங்கள் இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு துணை நகரத்தை உருவாக்கி அந்த பாப்புலேஷனு, இந்த வெள்ளை அபாய எச்சரிக்கை இது மாதிரியெல்லாம் உருவாக்குறத தடுக்கணும்னு சொல்லி கலைஞர் வந்தவர்கள் பல முறை முயற்சி எடுத்தார். அப்போ இதே காரணங்களை சொல்லி தான் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த விஷயம் வரவிடாமல் செஞ்சார். வேணும்னே செஞ்சது. அது எதுக்குன்னா அது அவங்க திமுகவுக்கு பேர் கிடச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக பல முறை அதை வந்து இது பண்ணிட்டாரு. திரு அஜித்குமார் அவர்கள் கூட ஒரு தடவை ஒரு பேட்டியில் வந்து நடிகர் அஜித்குமார் வந்து இந்த மாதிரி மும்பை, டெல்லிக்கெல்லாம் துணை நகரங்கள் இருக்க மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு துணை நகரம் இருக்கணும், அது இல்லாமல் போச்சு, சென்னைக்கு துணை நகரம் இல்லைன்னு சொல்லி அவரே கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அந்த துணை நகரம் உருவாமல் போனது காரணமே இந்த மாதிரி போலி விவசாய பிரச்சனைகளை எழுப்பி அது வராமல் தடுத்த திரு ராமதாஸ் அவர்கள் தான். அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இது மட்டும் இல்லை, சிப்காட்டு, அந்த மாதிரி சிட்கோ இந்த மாதிரி நிறுவனங்கள் வர்றதுக்கும் தடையாக இந்த மாதிரி விவசாயங்களை காரணம் காட்டி சொல்கிறாங்க. இப்போ திரு விஜய் வந்து அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. விவசாயிகள் மேலே மிகுந்த அக்கறை கொண்டவர். அதனால தான் இது பண்ணிருக்காருன்னா, ஏற்கனவே விவசாயிகள் வந்து 720 நாள் போராட்டம் நடத்தினாங்க டெல்லியில். அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சோ இல்லை அந்த போராட்டத்துக்குள்ளே போய் துணை நின்னோ அந்த போராட்ட மக்களுக்கு தன்னோட இது செஞ்சாரா விஜய்? உடனே நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க, விஜய் அப்போல்லாம் அரசியலுக்கே வரலன்னு. அண்ணா சாரை போய் பார்த்து நொட்டினார்ல, அது மட்டும் எப்படி முடிஞ்சு? அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அண்ணா சாரே. அந்த அண்ணா சாருக்கு போய் மட்டும் இங்கேருந்து டெல்லியில் போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாரே திரு விஜய், அது மட்டும் எப்படி செஞ்சார்? இந்த 720 நாள் விவசாய போராட்டங்கள் பஞ்சாப், ஹரியானா, யூபி போராட்டம் நடந்தப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் அங்கே போயிருந்தாங்க. தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் அங்கே போயிருந்தாங்க. மகேந்திரன் அவங்கெல்லாம் போயிருந்தாங்க. ஏன் நம்ம சீமானே போயிருந்தாரு. அந்த மாதிரி என்னைக்காச்சும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஏதாவது சொல்லியிருக்கியா, பேசியிருக்கியா, அவங்களுக்காக போய் நின்றுருக்கியா? அந்த அந்த ஒரு துணை ஒரு மந்திரியோட பையன் வந்து விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை காரையத்தி கொண்டானே, அதை பற்றி உன்னோட கருத்து என்ன? இப்போலேருந்து வந்து திடீர்னு உங்களுக்கு விவசாயத்துக்கு மேலே இப்படி திடீர்னு அக்கறை வருது? எது திமுக ஒன்றிய அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுறாங்கங்கிற அந்த ஒரு இடத்த ஒட்டியா? இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல கட்டக்கூடாது அப்படின்னா சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்தில் தான் இப்போ இந்த இதை கட்டணும். இப்போ ஒரு சர்வதேச விமான நிலையமாக அறியப்பட்டுருச்சுன்னா வெளிநாடுகள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டோட தலைநகரில் தான் அவங்க ஃப்ளைட் அனுப்புவாங்க. லுஃப்தான்ஸா பிரேசிலாக இருக்கட்டும், அர்ஜென்டினாவாக இருக்கட்டும், அமெரிக்காவோட லண்டன் போன்ற விமான விமானங்கள் வந்து டைரெக்டாக சென்னைக்கு தான் வரும். அதில் ஒரு தாவேக தற்கூரி வந்து என்ன சொல்கிறான்னாக்கா, அந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து டைரெக்டாக மதுரை, திருச்சி, தூத்துக்குடின்னு பிரித்து விடணுமா. ஏன்னா மூளை எங்கேயாச்சும் புட்டியில் வச்சுருப்பீங்களா நீங்களா? எப்பறம் ஒரு தலைநகரத்துக்கு வர, அதாவது நம்ம ஊருக்குள்ளார விட்டுக்கிற உள்நாட்டு விமானங்கிறது தனி. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வர ஏர்போர்ட்டு ஒரு மாநிலத்தோட தலைநகருக்கு நான் அனுப்புகிற ஒரு சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு அனுப்புகிற ஒரு ஃப்ளைட்டை நீ மதுரையில் போய் இறங்கியா, திருச்சியில் போய் இறங்கியா, திருப்பிட்டு வான்னு சொல்லுவியா? நீ யார் அதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு? இவங்க இங்கே தான் போகணும், அவங்க அங்கே தான் போகணும், நீங்கள் தான் யார் முடிவு பண்ணுறதுக்கு? இங்கே தான் இறங்கணும், அங்கே இறங்கணும், இங்கே அங்கே இறக்காத, இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? ஒன்றிய அரசு ஒரு விமான நிலையம் கொண்டு வருது தமிழ்நாட்டுக்கு, வந்து பன்னாட்டு விமான நிலையம் வந்து ஒன்று கொண்டு வருது. அதுக்கு வந்து மாநில அரசாங்கம் வந்து நிலையம் கையப்படுத்தி கொடுத்தோன்னா அவங்க கொண்டு வந்து வருவாங்க. இது ரயில்வேல இருக்குது, எல்லா ஒன்றிய அரசுக்கு எல்லாத்தோட இதுலேயும் இந்த இது இருக்குது. அது வழக்கமானது தான்.
ஒன்றிய அரசுக்குன்னு ஒரு இப்போ கைப்பிடி நிலம் கூட இந்தியா பூரா எங்கேயுமே கிடையாது. மாநில அரசுகள்ட்ட அவங்க கேட்பாங்க, அவங்க செஞ்சு குடுப்பாங்க. அத தான் வச்சு அவங்க எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவாங்க. இப்போ அந்த மாரி செய்யும் பொழுது, இந்த ஒன்றிய அரசு நிறுவனத்துக்கு தேவையான நிலத்த இது மாநில அரசு செஞ்சு குடுக்க போது, அவங்க விமான நிலையம் போறாங்க. நீ அங்க விமான நிலையம் வேணான்னு சொன்னா, வேற எங்க வைக்கிறதுங்கிற ஆல்டர்னேட்டிவ் நீங்க தானே சொல்லணும். இத மட்டும் சொல்லிட்டா போதுமா? அங்க வைக்கக்கூடாது அப்டின்ட்டா, அவங்க ஏன் அவங்க கொண்டு வந்திருக்காங்கங்கிறதுக்கான காரணம் இருக்கா? இல்லையா? இன்னொன்னு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, இதுக்காக அவர் வந்து த ஒரு முதலமைச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர படிச்சு காமிச்சாரு. இந்த மாரி நீங்க அந்த இடத்துல இது பண்ணாதீங்க, வேற இடத்துக்கு இது கொண்டு போங்கன்னலாம் சொல்ட்டாரு. இல்லன்னா இந்த லெட்டர இத எடுத்து மாநில அரசு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா, நான் அந்த விவசாயிகள கூட்டிட்டு வந்து உங்கள வந்து நேர்ல காண வேண்டிய கட்டாயத்த ஏற்படுத்திறாதீங்க அப்டிங்கிறாரு. இது என்ன மன்னராட்சி காலமா? டெமோக்ரஸில, குடியரசு ஆட்சியில மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. முறையான போராட்டங்கள் நடத்தலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், மனித சங்கிலி நடத்தலாம், போராட்டங்கள் நடத்தலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். போர் புரியவா முடியும்? இல்ல பாகுபலி கதையில வர மாரி களப்பிரர்கள் ஒரு பக்கமும், எதிர்ல பாகுபலி ஒரு பக்கமும் நிக்க போறாங்களே. இப்ப இவரு வந்து பரந்தூர் விமான நிலைய கட்டக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு விவசாயிகள கூட்டிட்டு போய் விஜய் ஒரு பக்கம் நின்ட்டாருன்னா, திரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரு மந்திரி சபை, அவரோட ஆயுத போலீஸோட அவரு ஒரு பக்கம் நின்னு போர் புரிஞ்சுக்குவாங்களே. எது மூளை இருக்கா அவங்களுக்கெல்லாம்? இவங்க போய் இப்ப நேரடியாவே போராட்டம் பண்ணி, நேரடியாவே தலைமைச் செயலகத்த முற்றுகையிட்டு ஒரு ஒரு நிக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன செய்வாரு? அங்கேருந்து இறங்கி வந்து, உங்க மனுக்கள குடுங்கப்பா. என்ன செய்யணும்னு ஆவணம் செய்வோம், பார்ப்போம். அந்த இடத்துக்கு மாற்று ஏற்பாடு நான் ஒன்றிய அரசுகிட்டயும், அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்டயும் கேட்கிறேன். என்ன செய்யலான்னு பார்க்கலாம்னு சொல்லி பேப்பர வாங்கி வச்சுட்டு அனுப்பிடுவாரு. அவ்வளோதானே. ஒரு நாள் கல்யாண மண்டபத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு சாயங்காலம் அனுப்புவாங்க. அவ்வளோதானே போராட்டம்னா. அங்க நான் வந்து நின்னேன்னா, அந்த நிலைமைய ஏற்படுத்திடாதீங்கன்னா, AK-47 எடுத்துட்டு வந்துருவீங்களா? அ என்னய்யா பேசுறீங்க? ஒரு குடியரசு ஆட்சியில, மாநில அரசுக்கு உள்ள அதிகாரங்களுக்கு மத்தியில, நீங்க என்ன போய் கிழிச்சிட முடியும்? அ இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட சின்ன நாலேட்ஜ் கூட இல்லையா? போராட்டம் நடத்தினா என்ன நடக்கும்? அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மண்டபத்துல வச்சு பிரியாணி வாங்கி குடுத்தா அனுப்பி விடுவாங்க. அந்த அப்ளிகேஷன மனுவ வாங்கிட்டு, ஐயா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்ன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. அவ்வளோதான். வேற என்ன செய்வாங்க? வந்து நிற்கிறாதீங்கன்னா, காலக்கையர் போர் நடத்திடுவீங்களா? லூசு மாரி பேசாதீங்கய்யா. என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நல்ல ஒரு 4, 5 பேர்ட்ட நல்ல விவரமானவங்கள்ட்ட கேட்டுட்டு பேசுங்க. நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.